சண்டை நிறுத்தம் தவறு என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி நமது செய்தியாளரிடம் கூறியிருக்கிறார். இது குறித்து பேசுவதற்காக நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். அனைவருமே ஆர்வத்தோடு போர் நிறுத்தத்தை எதிர்பார்த்திருந்தோம். இந்நிலையில் சுப்பிரமணிய சுவாமி போர் நிறுத்தம் தவறு, இந்த விவகாரத்தில் ட்ரம்பிற்கு என்ன வேலை, ட்ரம்ப் கூறியதை பிரதமர் மோடி ஏற்றிருக்க கூடாது, 2 நாட்களிலேயே அவர்கள் ஏன் சமரசம் செய்ய வர வேண்டும் என்று பலவிதமான தனது கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? பாகிஸ்தான் அரசியல் என்பது 3A என்று சொல்வார்கள். அல்லாஹ், ஆர்மி, அமெரிக்கா. ஒரு நாடு ராணுவத்தை வைத்திருக்கோம், ஆனால் பாகிஸ்தானில் ராணுவம் நாட்டை வைத்திருக்கிறது. இதுவும் சர்வதேச நிபுணர்கள் கூறுகிற கருத்து தான். டாக்டர் சுப்பிரமணிய சாமி இந்த கருத்துக்களின் அடிப்படையில் தான் கூறுகிறார். பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை நம்மிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கிற நிபந்தனையோ போர் நிறுத்தம் வந்திருந்தால் அது இந்தியாவுக்கு வலு சேர்த்திருக்கும். இப்போது பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் அவர்கள் தண்டிக்கப்படாமலேயே போகிறார்கள். உயிரிழப்புகளாகவே தொடர்கின்றன. இந்த இடத்துல அமெரிக்கா எதற்காக தலையிட்டு மத்தியஸ்தம் பண்ண வேண்டும் என்றால், அமெரிக்கா எப்போதுமே பாகிஸ்தானுக்கு ஆதரவாகத்தான் இருந்தது. 1971 பங்களாதேஷ் யுத்தத்தின் போது அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு உளவியல் ரீதியாக ஒரு உற்சாகம் கொடுப்பதற்காகவும் இந்தியாவை மிரட்டுவதற்காகவும் 7th Fleet அனுப்பினார்கள். 7th Fleet என்று சொல்லப்படுகிற அவர்களது கப்பற்படையின் ஒரு பகுதி. அதுல யுஎஸ் என்டர்பிரைஸ் என்று ஒரு கப்பல், அது அணு ஆயுதங்களை எல்லாம் சுமந்து கொண்டு வந்தது. நமக்கு ரஷ்யாவுடனான சமாதான ஒப்பந்தம் இருந்தது. எனவே ரஷ்யா நமக்கு ஆதரவாக அதனது கடற்படையின் ஒரு பகுதியை அனுப்பி வைத்தது. இதுதான் பழைய வரலாறு. பாகிஸ்தான் எப்போதுமே அது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதே கிடையாது, அதை கடைபிடிப்பதும் கிடையாது. 1971 பிறகு வந்த ஒப்பந்தங்கள், அதற்கு பிறகும் பயங்கரவாத தாக்குதல் தொடர்ந்தது. நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த கார்கில் போர் ஒப்பந்தம், அதற்கு பிறகுதான் வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்திலே பார்லிமெண்ட் தாக்குதல், மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலே பம்பாய் மீதான தாக்குதல், தாஜ்மஹால் ஹோட்டல் சிறைப்பிடிப்பு, இப்படி எத்தனையோ சம்பவங்களை நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். ஊரி முதல் எல்லாமே பஹல்காம் வரைக்கும் பாகிஸ்தான் எப்போதுமே அதன் வாக்குறுதிகளை எந்த காலத்திலும் காப்பாற்றியது கிடையாது. அதுபோக உலகெங்கிலும் பயங்கரவாதிகளை கூலிப்படைகளாக அனுப்பி வைப்பதும் பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானில் கொடுக்கப்படுகிற பயிற்சி தான் உலகெங்கிலும் தீவிரவாத செயல்களுக்கெல்லாம் காரணம். இது அமெரிக்காவுக்கும் நன்றாகவே தெரியும். அப்படி இருந்தும் இப்படியான ஒரு முயற்சியிலே ட்ரம்ப் ஏன் ஈடுபடுகிறார் என்றால், அவரது சரிந்து வருகிற செல்வாக்கை அவரது நாட்டிலே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்திய அரசு அதிலே பலியாகி இருக்கிறது என்பதுதான் டாக்டர் சுவாமி அவர்களின் மைய கருத்து. இந்த 4 பேரை ஒப்படைத்திருக்க வேண்டும் என்றும் தராசு கூறியிருக்கிறார் சுப்பிரமணிய சுவாமி. சார், இந்த நிலையில் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையேயான ராணுவ அதிகாரிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை இன்று நடைபெற இருக்கிறது. இந்த கோரிக்கையை இந்தியா முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக எதிர்பார்க்க வேண்டும். அதாவது நோபடி வின்ஸ் அ வார். ஒரு போர் என்பது எல்லோருமே தோற்கிற விஷயம்தான். போர் நிறுத்தம் என்பது உலக அமைதியை ஒப்பிட்டு பார்க்கும்போது வரவேற்க தகுந்த விஷயம். ஆனால் பாகிஸ்தானுடனான போர் நிறுத்தம் என்பதிலே நிபந்தனைகள் இல்லாமல், அந்த நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்கான கட்டுப்பாடு அமைப்பு இல்லாமல் நாம் செயல்படுத்துவதிலே அர்த்தம் இல்லை. காரணம், கடந்த 50 ஆண்டு கால வரலாறு. இன்னும் சொல்லப்போனால் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதமராக இருந்த போதிலிருந்து இந்த வரலாறை தான் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இது கண்ணீர் வரலாறு. இதுல பாதிக்கப்படுவது எப்போதுமே அப்பாவியான இந்திய பொதுமக்கள் தான். எனவே பிரதமர் மோடி அவர்கள் இதுல கூடுதலாக கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். இந்த ஒப்பந்தம், இந்த போர் நிறுத்தம் அல்லது இந்த சண்டை நிறுத்தம் என்பது உண்மையிலேயே பாகிஸ்தானும் இந்தியாவும் சேர்ந்து அறிவித்திருந்தால், சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு, சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ் என்று சொல்லுவோம் அல்லவா, அப்படி கூட செய்யாமல் எங்கிருந்தோ ட்ரம்ப் அவர்கள் கூறுகிறார்கள், அதற்கு பிறகு பாகிஸ்தான் கூறுகிறது, அதற்கு பிறகு இந்தியா அதை கூறுகிறது, அதற்கு பிறகு இரு நாட்டு உயர்மட்ட குழு பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்று வரும்போது அது எல்லாமே தலைகீழாக இருக்கிறது. பஹல்காம் தீவிரவாதிகளை ஒப்படைக்காத வரைக்கும் சண்டை நிறுத்தம் கிடையாது. அப்படித்தான் கூற வேண்டும். அப்படி கூறவில்லை என்பது வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் அந்த தவறை ஒருவேளை திருத்திக் கொள்வார்கள் என்று கூட நான் எதிர்பார்க்கிறேன். இதிலே வெளியுறவுத்துறை சார்பாக பேசிக் கொண்டிருந்த உயர் அதிகாரி அவரது ஒரு எக்ஸ் கணக்கே அவரே அந்த கணக்கை பிரைவேட் ஆக்கி விட்டார். என்ன காரணம் என்றால், அவரை பெரிய அளவுக்கு ட்ரோல் செய்தார்கள். வலதுசாரி அமைப்புகள் ராணுவத்திற்கு ஆதரவளிப்பதாக கூறிக்கொண்டு ராணுவத்தின் சார்பாக எல்லா தகவல்களையும் பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்து வந்த உயர் அதிகாரியை கிண்டலும் கேலியும் செய்தார்கள். இதையெல்லாம் இந்திய அரசு கண்டிக்க வேண்டும், தவறுகளை திருத்த வேண்டும். நன்றி சார். இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.